சென்னை அண்ணா நகரில் தமிழகத்தில் முதல் முறையாக இணைய ஊழியர்களுக்காக, அதாவது ஸ்விக்கி, சொமேட்டோ போன்ற நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்காக ஓய்வெடுக்கும் அறையானது கட்டப்பட்டுள்ளது. இங்கு கழிவறை, குடிநீர், ஏசி, மொபைல் ஃபோனுக்கு சார்ஜர் போடும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்ட வண்டிகள் இங்கு பார்க்கிங் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதேபோன்று நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், டி நகர் போன்ற பகுதிகளிலும் இந்த ஓய்வெடுக்கும் அறையானது கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வெடுக்கும் அறையானது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத ஊழியர்களுக்கிட்டேயே கேட்டு அறிஞ்சுப்போம் வாங்க. என் பேர் மாடசாமி. நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்விக்கியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட் டைம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் திட்டத்தின் கீழே ரெஸ்ட் ரூம் இருக்குது, சார்ஜர் பாயிண்ட் இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வெளியிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் மாட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு அடுத்தடுத்து ஜோனுக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் உள்ளே வர்றவங்க கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவே நல்லா வரவேற்கத்தக்கது தான். நாங்கள் அதுக்கு முன்னாடிலாம் ரெஸ்ட் ரூம் போகிறது, வேறு எந்த தண்ணி எங்கே போனாலும் ரெஸ்டாரண்ட்டு, அப்படி இல்லைன்னா மரத்தடி, இல்லைன்னா கோவில், இல்லைன்னா பார்க்கு, வெயில்லையும் சரி எங்கெங்கே போய் உட்காருவோம். ரொம்ப சிரமம் அனுபவித்தோம். இதை கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம் போனோமாலும் சரி, மெயினாக சார்ஜ் போனோமோ எங்கள் மொபைலுக்கெலாம் சார்ஜ் ப்ளக் பாயிண்ட்டோடு எல்லாமே எல்லா வசதியோடு இருக்குது. வீட்டில் என்னென்ன வசதி நான் ஏற்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு தமிழக அரசு எங்களுக்கு டெலிவரி பண்ணுறவங்களுக்கோசம் இந்த வசதி பண்ணி கொடுத்துருங்க. தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக்கிறேன். இது ஜொமேட்டோலேயே எங்களுக்கு ரெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மால் கூட டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா மால்லேயும் அது ப்ராப்பராக அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் சில இடத்துல பண்ணுறாங்க, சில இடத்துல பண்ணுறதில்ல. ஆனால் இது மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்குது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்பெஷலாக ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம், இல்லை எங்களுக்கு உட்கார இடம் கூட எதுவுமே இல்லை, எல்லாம் ஃப்ளாட் பாத்தில் இருப்போம், இல்லை ஏதோ ஹோட்டலில் போய் ரெஸ்ட் ரூம் கேட்போம். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிற நேரத்தில் இதுமாரி சிஎம் சார் இதுமாரி பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாரி நாங்கள் இந்த ரூமில் உக்காந்துக்கலாம், எங்களுக்கு அந்த தொல்லையும் இருக்காது. அதில் இருக்கும்போது இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இங்கே செல்ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம், எங்களுக்கு சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் போட்டுக்கலாம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி வச்சுருக்காங்க, ஏசி ரூம் இருக்குது. இப்போ ஹோட்டலுங்கெல்லாம் ஒரு ஃபுட் எடுக்க போனால் கூட ஏசி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்னா கூட வெளில நில்லுங்க, உங்களுக்கு வெளியே இருங்க, உங்கள் பாயிண்ட்டு பிக்கப் பாயிண்டில் போய் நில்லுங்க, உள்ளே வராதிங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்தமாரி ஒரு இடத்த எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி தான் தெரிவிக்கிறேன். இதன் மூலமாக ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, நன்றியும் தெரிவிச்சு. வேறு எதுவும் இல்லை, இதேமாரி ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இன்னும் நிறைய இடங்களில் இது அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என் பேர் தினேஷ். நான் இங்கே அண்ணா நகரில் தான் இருக்கேன். நான் அண்ணா நகர் தான் தோணும். இப்போ இது ஓப்பன் பண்ணது நல்ல விஷயமா போச்சு. வெயில் காலத்தில், மழை காலத்தில் உள்ளே உட்காரத்துக்கு நல்ல விஷயம் இது. ஆனால் இப்போ ஹோட்டல்லலாம் உட்கார வைக்க மாட்டுறாங்க, வெளியே கொடுத்துட்றாங்க. அப்புறம் சார்ஜர் போகிறதுக்கு கூட வசதி கிடையாது. ஆனால் உள்ளே சார்ஜர் போகிறதுக்கு வசதி இருக்குது, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, ஆனால் பாத்ரூம் கூட வசதி பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் இதுதான். நான் கவர்மெண்ட்டுக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசுக்கு நீங்கள் ஏதாவது நன்றி தான், உங்களுக்கு நன்றி நன்றி தான். எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது? சில பேர் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. ஹோட்டலில் அப்புறம் பார்க்கு, அப்புறம் ரோட்லேருந்து இந்த ரோட்டில் காலியான இடத்துல உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே உள்ள என்னென்ன வசதி? சார்ஜர் வசதி கொடுத்துருக்காங்க, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க முக்கியமாக, அப்புறம் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் இது. சில இடத்துலாம் பாத்ரூம் வசதி இல்லை, எங்களுக்கு ரோட்லேயே போவோம், என்ன கத்துவாங்க, அதனால தான் விஷயம். நல்ல விஷயம். ஹலோ, என் பேர் ஹோரப் மோசஸ். நான் இந்த ப்ராஜெக்டோட ஆர்கிடெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஜிசிசி இனிஷியேட்டிவ். நம்ம ஆனரபிள் சிஎம் சார் அவர் அசம்பிளி இதை பற்றி பேசினார். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம இந்த எப்படி பிளான் பண்ணலான்னு நம்ம யோசித்தோம். ஸோ டிசைன் வைஸ் இட் ஃபாலோஸ் வெரி யூரோப்பியன் பேட்டர்ன்.
as well as துபாயிலேருந்தும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. வெரி மினிமலிஸ்ட் டிசைன், சிம்பிள், ஈஸி டு பில்ட் அண்ட் வித் மெட்டீரியல்ஸ் நம்ம ஊரில் இருக்க மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்டாக சொன்னால் பேசிக் சைஸ் வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து யூ ஹாவ் மல்டிபிள் அமெனிட்டிஸ். உள்ளே வந்து 25 பீப்புளுக்கு சீட்டிங் இருக்குது, ஏசி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வாட்டர் கூலர் இருக்குது, as well as டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல் இனிஷியேட்டிவ் வந்து இட்ஸ் பேசிக்லி கவர்மெண்ட் வந்து they recognize that Swiggy, Zomato, gig workers, delivery riders இந்த எக்கானமி வந்து ரொம்ப முக்கியமான எக்கானமி நம்ம ஊருக்கு. It's not just, it doesn't just make life easy, but எல்லாருக்கும் ஒரு source of income, source of business. It's a very important part of a society ன்னு ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏன் ஒரு நல்ல இடம் பண்ணக்கூடாது, அவங்க ஏன் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, ஸோ அப்படின்னு யோசிச்சு இது பிளான் பண்ணி கன்சீவ் பண்ண டிசைன் இது. ஸ்ட்ரக்சரலி பேச போனால் இட்ஸ் பேசிக்லி ஆல் ப்ரீஃபேப்ரிகேட்டட். ஒரே இடத்துல வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறமா சைட்டை ரெடி பண்ணி அப்படியே வந்து பிளேஸ் பண்ணுறது தான். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ஃபீச்சர் தட் வே. இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப், இட்ஸ் பின் சீல்ட் ஃபார் ரெயின். இட்ஸ் ஈஸி டு மெயின்டைன், ஏன்னா கீழே வந்து என்ன இருந்தாலும் டைல் தான் போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு மெயின்டைன். Easy electric connections, easy plumbing connections. So very simple design but elegant. That was our idea. Because it's not just எப்படி சொல்றது, பண்ணிட்டு வச்சுட்டு போகிற மாதிரி இல்லை, யூஸ் ஆகினே இருக்கணும். So that was the idea behind it. Apart from that, hopefully it's an initiative that picks up and people seem to like it a lot. So அது ஒரு நல்ல விஷயம். இதுதான் முதல் விஷயம். in the entire country this is the first riders pod ன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம கார்ப்பரேஷனை பார்த்து மற்ற கார்ப்பரேஷனும் வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தால் ஊருக்கே நல்லதாக இருக்கும் இஸ் வாட் வி ஃபீல். இது எல்லாமே டி நகர்லேயும் பண்ணுறோம், வேளச்சேரியிலையும் வரோம். ஒரு மேபி 30 to 40 லொக்கேஷன்ஸில் வர மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட். ஸோ அது பண்ணாதான் ஒரு ரீச் இருக்கும், ஒரு யூஸ் இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் இட் ஹேஸ் டு பி ஒரு ஸ்டேப்பிள். கவர்மெண்ட்டுக்கான இது வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அண்ட் தட்ஸ் வாட் தேர் டூயிங். ஸோ அது இல்லாமல் பேசிக் திங்ஸ், இப்போது ரெஸ்ட் ரூம் இருக்குது, வி ஹாவ் அ டேங்க் ஆன் டாப் ஃபார் தட். அண்ட் அந்த லொஜிஸ்டிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ப்ராப்பராக பிளான் பண்ணியாச்சு. உள்ள சிசிடிவி கேமரா இருக்குது ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். அண்ட் வி ஹாவ் capable GCC staff and watchmen that will make a note of yaar varanga yaar poranga, ellam oru clean streamlined process ah irukku. So this is the entire aspect of this pod. Thank you. The 24 hours me ingara mari oru yes the pagal mattum da illa the idea vandu avanga eppella vela seirangalo avanga indha facility iruknom, adha idea. So it makes sense that it should be open for 24 hours. இப்போ குடிநீர் வசதியெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை? ஸோ குடிநீர் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாஃப் இருப்பாங்க இங்கே மெயின்டைன் பண்ணதுக்கு. ஒரு வாட்டர் கூலர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கேன்ஸ் இருக்குது. ஸோ தட் வில் பி ரெகுலர்லி செக்ட் அண்ட் லைக் கேன் மாற்றி வச்சுருவாங்க, அது பிரச்சனை இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.